ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான், அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலைங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன? சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞருடன் விசிகவினர் மோதிக்கொண்டது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் அளித்த விளக்கம்தான் இது. சென்னை உயர்நீதிமன்றம் அருகே கடந்த 7ஆம் தேதி விசிக தலைவர் திருமாவளவனின் கார் மோதியதை தொடர்ந்து வழக்கறிஞர் மற்றும் திருமாவளவனின் ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து செங்கல்பட்டில் நடந்த கூட்டம் ஒன்றில் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைகிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். அந்த வழக்கறிஞரை விட்டுவிடுங்கள் என்றுதான் தான் கூறியதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். புதுச்சேரியில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆவேசமாக கடிந்து கொண்ட காட்சிதான் இது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காலாப்பட்டு காவல் நிலைய காவலர்கள் தடியடி நடத்தி குண்டுகட்டாக கைது செய்தனர். அந்த தொகுதியின் பாஜக எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் காவல் நிலையம் சென்று ஆவேசமாக பேசினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், மாணவர்களை தாக்கியதற்கு காவல்துறை பதில் சொல்லியாக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். செங்கம் அருகே ஊர்காவல் படை காவலர் வனப்பகுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்செங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். ஊர்காவல் படையில் பணியாற்றி வந்த இவருக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அதன் பிறகு கவலையுடன் காணப்பட்ட அவர் திடீரென காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து வனப்பகுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் சுரேஷின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் மேல்செங்கம் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். சுரேஷின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய டிஎஸ்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனிடையே சுரேஷின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஓசூர் அருகே கலவரப்பள்ளி நீர்த்தேக்க தென்பெண்ணை ஆற்றில் 2000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் நுரை பொங்கி தரைப்பாலம் வரை பரவியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வாவிடம் கேட்கலாம். செல்வா, இப்போ தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது, இதனால் அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த நுரை பொங்கி வருவதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக அபிநயா, கர்நாடகா தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது காரணத்தினால் தொடர்ந்து கலவரப்பள்ளி தென்பெண்ணை ஆற்று வழியாக வரக்கூடிய ஆற்றில் கலவரப்பள்ளி அணையில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த அணைக்கு அதிகப்படியான நீர்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீர்வரத்து அதிகமாக கலவரப்பள்ளி அணைக்கு 44.28 அடியாக இருந்த நிலையில 43.97 அடி நிரம்பிவிட்டதால் வரும் நீரை அப்படியே விட்டு கொண்டிருந்தார்கள் நேற்று வரை. இன்று கலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 1503 கனஅடியாக உள்ள நிலையில அதிகபட்சமாக 2019 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி இது அதிகமாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகப்படியாக தொடர்ந்து மழை வர காரணமாக இருப்பதால் அணையின் அருகே உள்ள தட்டனப்பள்ளி கிராம தரைப்பாலத்தின் மேலே நுரை பொங்கி பரவி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிகப்படியாக மழை வரும்போது இதுபோல நுரைகள் வருவது வழக்கமாக இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு இதுவும் கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலை அளிக்கிறது என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே குறுகிய காலத்தில் இதை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி செல்வம்.